அயலிக்கு டவுட் வந்துடுது. அதனால் ஒரு வாட்டி வந்துட்டு இங்கே இவங்கள பார்க்குறாங்க, இந்திராணியா. அவங்களும் ஃபோன் பேசியதை பார்த்துட்டு டவுட் வந்துட்டு மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. அவங்க இப்போ பேசுகிறாங்களா இல்லையான்ட்டு. ஆனால் இந்திராணி வந்துட்டு கரெக்டாக அயலி ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, ஐயோ இவங்க எதிர்க்க வந்துட்டு நம்ம இதுவாக பேசினா தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு நைஸாக வந்துட்டு ஏதோ பிஸ்னஸ் கால் பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க. இதை கேட்ட அயலி வந்துட்டு சரி அவங்க இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அவனை நான் பேசிக்கிறேன் ஆதாரத்தோடு அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவா கிட்ட வந்துட்டு நானும் டவுட் பட்டேன், ஒரு வேளை இது கபிலனா இருக்குமோன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்திராணியை செக் பண்ண அது அவங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. கரெக்டாக செடின்னு கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வான்ட்டு அயலிக்கிட்டே சொல்ல, அயலி போயிட்டு எதுக்காக சார் இப்படி பண்ணுறீங்க, இப்போ தான் பேசணுன்னாலே எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் எதுக்கு வந்துட்டீங்க கேட்க, தீபுவை பற்றி பேசணும், உடனே நீ தீபுவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ரூமுக்கு வான்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா தீபுவை கூப்பிட்டுட்டு சிவாவும் அயலியும் போகிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அதை பார்த்தவொன்னே மார்ஃபிங் பண்ணியிருக்க வீடியோ இதுவெல்லாம் காமிக்க, அதை பார்த்து தீபு அழுதுறாங்க. இது நான் இல்லை, நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கவே இல்லை, அவன் இதெல்லாம் செட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அயலி ப்ளீஸ் காப்பாற்று, நான் இப்படியெல்லாம் பண்ணல, அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், என் மேலே வச்சுட்டு அன்பே போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே அயலி சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்லிடுறாங்க. இப்படி இவங்க பேசி இவங்க தனியாக பேசுகிறதுக்கு போனதை வந்துட்டு கபிலனோட தங்கச்சி பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்டே போய் சொல்லிடுறாங்க. ரிசப்ஷனில் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு போதும் நிறுத்துங்க, எனக்கு கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு எல்லாரும் வந்து கேட்க, தனியாக பேசிக்கலாம், நம்ம குடும்ப விஷயம் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அயலி தான். அவள் அந்த ஜெயிலின் கூட தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கா. அவள் வந்து இங்கே இந்திராணிக்கு எதிராக தான் என்ன பண்ணுவான், அவங்க கூட கூட்டு சேர்ந்துட்டுருக்கா, ஏதோ பிளான் பண்ணுறாங்க, இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்காது, என் பேத்தி அப்படிலாம் பண்ணமாட்டா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இதை பண்ணுறான்னு பாட்டி ஒரு பக்கம் சொல்ல, இப்போவே போயிடுவோம், போய் பார்ப்போம், செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு போகிறாங்க. ரூம் கதவை போய் தட்டினா கரெக்டாக எலி வராங்க. பின்னாடி சிவாவும் செழியனும் வராங்க. தீபுவை மட்டும் உள்ளவே இருக்க சொல்லிடுறாங்க. எதுக்காக இப்போ இவங்ககிட்ட வந்து பேசிகிட்ருக்க, நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னோம், இந்த கல்யாணத்துக்கெல்லாம் உனக்கு அக்கறையே இல்லையா, அந்த குடும்பத்தை பேருக்கு எடுக்கணுன்னே பண்ணுறியா அப்படி இப்படின்னு எல்லாரும் அயலி திருன்னு முடிச்சிட்ருக்காங்க. செழியன் சப்போர்ட்டுக்கு நிற்க, நீங்கள் பேச தேவையில்லை, இது எங்கள் குடும்பம்னு இந்திராணி சொல்கிறாங்க. இதில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன், அதனால நானும் பேசுவேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இந்திராணி செம கடுப்பில் இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது.